நிறுவனத்திலிருந்து புருஷோத்தம் அவர்கள் 7 தவணைகளை கொடுத்த கையூட்டு மட்டுமே அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னைக்கு ஆரம்பிக்க இன்னைக்கு நடக்கும். அன்னைக்கு ஆரம்பித்த தமிழகத்திலே லஞ்சம் என்பது காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு ஆரம்பித்த லஞ்சம் என்பது இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் போயிடுச்சு, சந்து முந்துளி எல்லாம் போயிடுச்சு. ஒரு சாதாரண அரசு அலுவலகத்துக்கு சென்றால் லஞ்சம், அரசு வேலை வேண்டும் என்று நின்றால் லஞ்சம், ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும் தொழிலதிபர் போனீங்கன்னா லஞ்சம், ரோடு போடுறாங்கன்னா அதுக்கு லஞ்சம். எங்கே பார்த்தாலும் கூட லஞ்சம் என்கின்ற பேய் தமிழகத்திலே தலைவரித்தாரை கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த வீரனாம் ஏரியில இங்கிருந்து 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய உங்கள் ஏரியில 1970 லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நான் பழைய விஷயத்தை பேசுறாங்க, இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. தமிழ்நாட்டில் நியூஸ் பேப்பர் இதை பத்தி யாரும் எழுதுறது இல்லை. சர்க்காரிய கமிஷன் அறிக்கையில என்ன சொல்லி இருந்தார்கள் என்று யாரும் நமக்கு சொல்றதில்லை. அதனால் சகோதர சகோதரர்கள், நம்முடைய குறிக்கோள், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஒற்றை குறிக்கோள் என்பது தமிழகத்திலே லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசை உருவாக்குவது மட்டும்தான் நம்முடைய ஒற்றை குறிக்கோளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பழைய காட்டுமன்னார் கோவிலே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவ்வளவு சரித்திர புகழ் வாய்ந்த காட்டுமன்னார் கோவில், இவ்வளவு சரித்திரத்தை தாங்கி நிற்கக்கூடிய காட்டுமன்னார் கோவிலுக்கு பழைய கம்பீரமும் பெருமையும் இருக்கான்னு எங்களை கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. இப்படிப்பட்ட கோவில்களை சுமந்து நின்று கொண்டிருக்கு. சென்னை மாநகரத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய வீரனாம் ஏரி, ஆனா எத்தனை பேருக்கு போய் வீரனாம் ஏரி எந்த ஊர்ல இருக்குன்னு கேட்டா தமிழகத்தில் எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும் வீரனாம் ஏரி இருப்பது காட்டுமன்னார் கோவில். சரித்திரம் தெரியாது இல்லையா? ஊருடைய பெருமை வெளியே சொல்வது கிடையாது, யாருக்கும் அதை பற்றி புரிவது. இதையெல்லாம் மாற்றி நம்முடைய அரசியல் என்பது மண் சார்ந்த அரசியலாக இருக்க வேண்டும், விவசாயம் சார்ந்த அரசியலாக இருக்க வேண்டும், இளைஞர்களுடைய மேம்பாடு சார்ந்த அரசியலாக இருக்க வேண்டும். குறிப்பாக லஞ்சம் என்கின்ற பேய் இல்லாத ஒரு அரசியலாக இருக்க வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 31 மாத காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 31 மாசமா நீங்க ஆட்சியை பார்க்கணும். பொய்களை மட்டுமே வியாபாரம் செய்து ஆட்சி கட்டலிலே திமுகவுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து இந்தியாவுடைய மாற்றத்திற்கு வித்திட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்கு நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கிறது. 2014 உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 283 சீட்டு தனி மெஜாரிட்டியோடு ஆட்சியிலே வந்து அமர்ந்தார். கிட்டத்தட்ட இந்திய நாட்டிற்கு 30 ஆண்டுகள் கழித்து ஒரு கட்சிக்கு நீங்கள் ஒரு தனி மெஜாரிட்டி கொடுத்தீங்க, தனியாக ஒரு கட்சி ஆட்சியிலே அமர்வதற்கு தகுதிப்படுத்தினார். 2019 பிரதமர் அவர்கள் 2வது முறை உங்களிடம் உங்களுடைய அன்பை கேட்கும் பொழுது 303 இடத்தில் வெற்றி பெற செய்து தனி மெஜாரிட்டியோடு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐயா இன்னைக்கு நாளை முழுவதும் பார்க்கிறார். மோடி ஐயா என்பது மிகப்பெரிய எழுச்சி. மோடி ஐயாவை கிட்டத்தட்ட கடவுளாகவே பார்க்கிறாங்க. ஒரு 5-6 புருஷனாக பார்க்கின்றோம். ஒரு அரிய மனிதன் 500 ஆண்டு காலமாக இந்தியாவிலே தீர்க்கப்படாத ராமர் கோவில் மோடி அவருடைய காலத்திலே தீர்த்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய எழுச்சியோடு நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கிறார். மோடி அவங்க நம்மகிட்ட சொல்றாங்க, தமிழ்நாட்டில் எல்லாருமே ஜாதி அரசியல் பேசுறாங்க. எது காட்டுமன்னார் கோவில் உங்களுக்கு தெரியும், ஜாதியை வைத்துத்தான் இந்த தொகுதியில இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறார். மோடி ஐயா சொல்றாரு, நான் நம்புவது 4 ஜாதிகள் மட்டும்தான். ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி. 4 ஜாதிகளுக்கு மட்டும்தான் என்னுடைய அரசு வேலை செய்யும். அதிலே குறிப்பாக ஏழைகள் என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக என்னுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயா, ஜாதி அரசியலை தாண்டினால் மட்டும்தான் வளர்ச்சி அங்கே வரும். வளர்ச்சி வந்தால் மட்டும்தான் அந்த பகுதி முன்னேற்றம் அடையும். அதற்கு காட்டுமன்னார் கோவில் ஒரு சிறந்த உதாரணம். உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறார் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள். சிந்தனை செல்வன் அவர்கள் சிந்திக்கிறதெல்லாம் எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு புகழ் பண்ணலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் சட்டப்பேரவையில யாரையும் பார்க்கிறார் பாருங்கய்யா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் சமம் அப்படிங்கிறார். ஐயா, அம்பேத்கர் ஐயா பிறந்த குடும்பம் எப்படி, அவர் வளர்ந்த விதம் எப்படி, அவர் அறிக்கை லைட்டை வச்சு படிச்சார். படிக்க முடியாது. அம்பேத்கர் ஐயாவுடைய பள்ளிக்கூடத்தில் அம்பேத்கர் ஐயா தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவருக்கு தண்ணி துவைச்சா கூட, தண்ணி குடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அந்த பள்ளியில ஒரு புகழை தண்ணிக்கு ஒரே ஒரு டம்ளர் வச்சிருப்பார். அந்த டம்ளரை அம்பேத்கர் ஐயா தொடுவதற்கு அனுமதி இல்லை. அதனால் தண்ணி தாகத்தோடு பள்ளிக்கூடத்தில் அம்பேத்கர் ஐயா நின்று அந்த தண்ணி குவளையை பார்த்துக்கிட்டே இருப்பார்.
எல்லோரும் தண்ணியை குடித்து முடித்த பிறகு யாரும் இல்லாதப்ப அம்பேத்கர் ஐயா அந்த தண்ணி அந்த டம்ளர் எடுத்து குடிப்பார். அப்படிப்பட்ட கொடூரமான சாதிய வளங்களை எல்லாம் பார்த்து அமெரிக்காவில் இங்கிலாந்துல மேல் படிப்பு படித்து மிகப்பெரிய அரசியல் மேதையாகிறது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு எழுதி கொடுத்து இப்படித்தான் ஆட்சி இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்ட மகானையும் கோபாலபுரத்துல ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்து எந்த ஒரு தகுதியும் இல்லை, கலைஞர் கருணாநிதி என்கின்ற மகனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி துண்டு சீட்டை படிக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் சமமா? நீங்களே சொல்லுங்க. எந்த தட்டில யாரை வைப்ப, எந்த நீதி தட்டில யாரை வைத்து எப்படி பார்ப்ப? இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய கனவை இந்தியாவிலே ஒரு மனிதன் நனவாக்கி கொண்டிருக்கின்றான் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு பெண்கள் முன்னேற்றம். அம்பேத்கர் ஐயா சொல்லுவார், இந்த சமுதாயத்தில் பெண்களுடைய முன்னேற்றத்தை பார்த்துத்தான் சமுதாயம் முன்னேறி இருக்கிறதா என்பதை நான் சொல்வேன். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2029 பார்ப்பீங்க, பெண்கள் முன்னேற்றம் என்பது அரசியல் முன்னேற்றமும் கூட. அம்பேத்கர் ஐயா சொன்னாங்க, தொழில்துறை என்பது வெளிநாடுகளை சார்ந்திருக்க கூடாது, இந்தியாவை சார்ந்திருக்க வேண்டும், நம்முடைய நாட்டை சார்ந்திருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் ஐயா பேசினார். இன்னைக்கு மோடி ஐயா சுயசார்பு பாரதம், மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, இது அனைத்தும் கூட அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு என்னவெல்லாம் இருந்ததோ அதை எல்லாம் இன்று நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால்தான் சமீபத்தில் மோடியும் அம்பேத்கரும் என்கின்ற புத்தகத்துக்கு ஐயா இளையராஜா அவர்கள் முன்னுரை எழுதினார். தமிழ்நாட்டில் எல்லாம் கொதிச்சு எழுதிட்டாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எல்லாரும் கொதிச்சு எழுந்து அதை எப்படி மோடி அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் நீங்கள் ஒரே தட்டில் வைக்கலாம்? ஐயா, இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு 70 ஆண்டு காலமாக அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவர் இல்லை. இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய கனவை முழுமையாக நிறைவேற்றி அம்பேத்கர் ஐயா எந்த கனவு கண்டாரோ அதை இங்கே நடத்தி கொண்டிருப்பது நம்முடைய ஆட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. ஆனால் இந்த எம்எல்ஏ சிந்தனை சிம்மன் அவர்கள் அம்பேத்கர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒன்றுகிறார். எம்எல்ஏ அவர்களுக்கு சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த யாத்திரை இங்கே நடக்கும்போது இதையெல்லாம் நீங்கள் பேசுவதை விட்டுவிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் 37 மாவட்டத்தில் 345 கிராமத்தில் பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினர் சமூகங்களுக்கு கொடுமைக்கு ஆளாகக்கூடியது என்று மத்திய அரசு ஒரு குறிப்பிலே தெரிவித்திருக்கிறார். 37 மாவட்டம் அதை சரிபட்ட முயற்சி இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட 38 மாவட்டத்தில் 37 மாவட்டங்கள் கொடுமைக்கு ஆளாகக்கூடியவர்கள் என்று குறிப்பு இல்லை. நம்ம ஊரில் இருக்கு பட்டியலினத்தோர் பழங்குடியின மக்களுக்கு அட்டூழியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாநிலமாகும். அதை பற்றி வேங்கை வயல் சம்பவத்திலே மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் மனிதனுடைய மலத்தை கடந்து 14 மாதங்கள் ஆகிறது. இன்னும் குற்றவாளி நீங்க பிடிக்கல. அதை பத்தி பேச திமுகவுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீட்டுல ஒரு பட்டியலின சகோதரியை அடித்து துவைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கல. அதை பற்றி பேசுகிறார். இது அனைத்துமே இந்த திராவிட மாடல் அரசில் நடந்து கொண்டிருக்கிறது. சமூக நீதி என்று பேசி எதையுமே செய்ய 35 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய அமைச்சரவை. அம்பேத்கர் ஐயாவுடைய மற்றும் ஒரு கனவு, ஒரு மனிதனுக்கு அரசியல் அதிகாரம் வந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயம் முழுமையாக முன்னேறுகிறது என்று சொன்னார். அரசியல் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தமிழக அமைச்சரவையில பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் 2 பேர் அமைச்சர்கள், 2 பேர். ஆனால் மோடி ஐயாவுடைய கேபினெட்ல 75 அமைச்சர்கள் 12 பேர் பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உச்சபட்ச அதிகாரத்திலே கேபினெட் மந்திரிகளாக வந்திருக்கிறார். இது எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு மோடி ஐயாவுடைய இலக்கு. இதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை இன்னைக்கு தமிழகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மோடி ஐயாவும் இந்திய அரசியல், இன்னொரு பக்கம் யாரெல்லாம் மோடி ஐயாவை எடுத்து நிற்கிறாங்க. ஐயா வீராவின் அம்மையார் எல்லோருக்கும் மோடி ஐயாவுடைய அப்பாவை பத்தி தெரியும். அண்ணே டீ கடை வச்சிருந்தாரு. ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க, அண்ணே மோடி ஐயாவுடைய அப்பா டீ கடை வச்சிருந்தாருன்னு. அதுல இருந்து மோடி ஐயா வந்தார். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் மோடி அவர்களுடைய தாயார் வீராவின் அவர்கள் 5 வீட்டுல பாத்திரம் கழுவி 5 வீட்டில பாத்திரம் கழுவி அதன் மூலமாக மோடியை வளர்த்தார் என்று எத்தனை பேருக்கு தன்னுடைய தாயார் 99 வயதிலே மறைந்த பொழுது இதை மோடி அவர்கள் தன்னுடைய தாயாரை பற்றி எழுதினார். 5 வீட்டிலே 10 பாத்திரம் எல்லாம் தொடச்சு கழுவி அதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய தாயார் வளர்த்தினார்கள். அந்த ஹீராவின் அம்மையாருடைய மகன் மோடி ஒரு பக்கம்,
இன்னொரு பக்கத்துல யாரெல்லாம் ஏத்து நிற்கிறாங்க ஐயா? கருணாநிதி அவருடைய பையன், ராஜீவ் காந்தி அவருடைய பையன், ஃபரூக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா, லல்லு பிரசாத் அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ், பாபா சாஹேப் பால் தாக்கரேனுடைய பையன் உத்தவ் தாக்கரே. இந்த குடும்பத்தில் பிறந்த இளவரசர்கள் ஒரு பக்கம். ஆனால் சாமானிய மனிதர்களாக இருந்து உங்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு பக்கம். இந்த குருஷேத்திர யுத்தம் 2024 மோடி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது இந்திய அரசில் இருக்கக்கூடிய முழு அழுக்கையும் கூட நீங்க சுத்தப்படுத்தப்படும். ஜாதி என்கின்ற அழுக்கு அரசியலிலே முழுமையாக அகற்றப்பட வேண்டிய ஒரு பெரிய அழுக்கு எடுக்கிறது. குடும்ப அரசியல் என்பது மறுபடியும் ஐயா, இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் சில அழுக்குகளை நாம் சமுதாயத்திலிருந்து அகற்றியாக வேண்டும். அது உங்கள் கையிலே நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு மையிலே அது சாத்தியமாகும். நாம் ஒருவரும் கையிலே ஒரு ஓட்டு வைக்கிறோம். இந்தியாவுடைய அரசியல், தமிழக அரசியல் எப்படி இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளை, பெரியவர்களை, தாய்மார்கள், ஜாதி அரசியலை முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டும். எங்கே எல்லாம் அரசியல் ஜாதி 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 வருகிறதோ அங்கே வளர்ச்சி வராது. எங்கே எல்லாம் வளர்ச்சி வரவில்லையோ அதிலே பாதிக்கப்படுறவங்க யாரா? உங்களுடைய குழந்தைகள். எங்கே எல்லாம் ஜாதி அரசியலை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதிலே பாதிக்கப்பட போறவங்க யாருன்னா உங்களுடைய குழந்தைகள். 2024 வளர்ச்சி அரசியலுக்காக இந்த நாடு அடுத்த 25 ஆண்டுகளில் முதன்மை நாடாக, வல்லரசு நாடாக வரக்கூடிய முழு தன்மை மோடி ஐயாவுடைய கையிலே ஆட்சியில் இருக்கு. ஆனால் உங்களுடைய வாக்கு ஜாதி என்கின்ற அழுக்கை எடுப்பதற்காக குடும்ப அரசு. எல்லாருமே பாருங்க, எந்த தகுதியும் இல்லாம யாரோ ஒருத்தருக்கு குழந்தையாக பிறந்ததை மட்டும் ஒரு தகுதின்னு வச்சிருக்க, இனிஷியலை மட்டும் வச்சுக்கிட்டு தகுதிங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரருமே ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது நம்ம கஷ்டப்படுறோம். நம்மளுடைய சொந்த உழைப்பை போட்டு வேர்வையை சிக்கி 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி சம்பாதிச்சாங்க? ஸ்டாலின் ஐயா என்ன வேலை செஞ்சாரு? எப்படி சம்பாதிச்சாரு? இங்க இருக்கக்கூடிய ஒருவரையும் பாருங்க. ஆட்சியும் அகற்றுவதற்கு 2024 தேர்தல் ஒரு வாய்ப்பு. லஞ்ச லாவண்யம் மூலம் ஒரு பக்கம், அதையும் துணை தெரிவதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு வாய்ப்பு. அதனால் சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, காட்டுமன்னார் கோவில்ல நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் கேட்பார்கள், பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது? இன்னைக்கு காட்டுமன்னார் கோவிலே பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது. மூளை முழுக்கெல்லாம் பார்க்கும் இடங்களெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக காட்டுமன்னார் கோவிலே திரண்டு இந்த யாத்திரைக்கு எண்மண் மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சகோதர சகோதரி, நிச்சயமாக இந்த பேரெழுச்சி எங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை கொடுக்கிறது. சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி ஒரு மிக முக்கியமான தொகுதி, வளர்ச்சியிலே முன்னே எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு தொகுதி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெறும் ஜாதி அரசியலை மட்டும் பண்றார். இவ்வளவு பிரச்சனை ஏற்று ஒரு அறிக்கை கூட அண்ணன் கொடுக்கல. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா நேற்று அறிக்கை கொடுத்திருக்காரு, அண்ணாமலை பொய் சொல்றாங்க. திருமாவளவன் கேட்கிறாங்க, என்னன்னு நான் பொய் சொல்றேன்? தமிழகத்துல எல்லாம் நல்லா போகுது, ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டைலாம் நல்லா போச்சு. இந்த அண்ணாமலை தேவையில்லாத ரொம்ப கிளப்பி, விபரீதத்தை கிளப்பி மக்களுக்கு சண்டை ஏற்படுத்துறாங்க. நீங்கள் ஆட்சியாளர்கள் காவல்துறையை ஏவி விட்டு, அறநிலைத்துறை ஏவி விட்டு மக்களோட பிராண பிரதிஷ்டையை பார்ப்பதற்கு கூட அனுமதி மறுக்கிறது. நம்முடைய மாநில செயலாளர் சகோதரர் வினோத் செல்வம் அவர்கள் இரவோடு இரவாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்று காலை 10:25க்கு நம்முடைய கேஸ முதல் கேஸா எடுக்க வச்சு அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி 11 மணி கொடுத்த பிறகுதான் ராமபெருமானுடைய பிராண பிரதிஷ்டையை பார்ப்பதற்கே நமக்கு அனுமதி கிடைத்தது. சகோதர சகோதரர், ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து பொய்யை நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க, பொய் நீங்க சொல்றீங்க. உண்மையாலும் நீங்கள் ஒரு சமூக நீதி காவலராக இருந்தால் பட்டியலிட சகோதர சகோதரிகள் முன்னேற வேண்டும், அவர்கள்
அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இவ்வளவு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது. வேங்கை வயலிலிருந்து ஒரு பெண்ணுக்கு சூடு போட்டதிலிருந்து இவ்வளவு நடந்திருக்கு. சேலத்திலே கோயிலுக்கு செல்வதற்கு கூட பட்டியலின சமுதாய தலைவர் மக்களை அங்கிருக்கக்கூடிய திமுக தடுத்திருக்கு. அதை பத்தி ஒரு பேசலாமே, ஒரு அறிக்கை கொடுக்கலாமே, அதை கண்டிக்கலாமே, அதற்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே. எதையும் செய்யாமல் போலி சமூக நீதி பேசி மோடி ஐயாவை திட்டுவதை மட்டுமே தன்னுடைய முழுநேர வேலையாக அண்ணன் திருமாவளவன் வைத்திருக்கிறார். சகோதர சகோதரி, அன்பான வேண்டுகோள், இந்த முறை நம்முடைய சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சியை நோக்கி செல்லும். ஜாதி அரசியலிருந்து வெளியே வந்து மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய வாக்கை அளிக்க வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமான எழுச்சி மிகுந்த இந்த யாத்திரையிலே பங்கெடுத்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்த நம்முடைய தலைவர் அண்ணன் மருதை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து எங்கேயோ அணில் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அதே போல நம்முடைய சமூக நீதி காவலராக இருந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பாடு பெறக்கூடிய அண்ணன் தடா பெரியசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நம்முடைய மாநில செய்தி தொடர்பாளர் மாவட்ட பார்வையாளர் அண்ணன் ஆதவன் அவர்கள் போடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து மிக முக்கியமாக மாநில தலைவர் துணைத் தலைவராக இருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதி அவருடைய தந்தையார் கோவிந்தசாமி ஐயாவும் காலத்திலிருந்து இதுவரை மக்களுக்காக என்றும் போராடி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து மிக கடுமையாக பாடுபடக்கூடிய அண்ணன் KVMS சரவணகுமார் அவர்கள் மோதிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்து சட்டமன்ற தொகுதியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அக்கா கலைவாணி அவர்கள் மோதிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்து நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் துணைத் தலைவர்கள் அண்ணன் விவேகானந்தர் அவர்கள் சண்முகம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயலாளர் ராஜசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து தொழில்துறையினுடைய மாநில செயலராக இருந்து இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு மிக கடுமையாக உழைக்கக்கூடிய அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்திய ஜனதா பார்ட்டியினுடைய முன்னாள் எம்எல்ஏவாக 1991 96 வரை மக்கள் பணி செய்த அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியினுடைய மாநில செயலாளராக இருந்து பெருங்கோட்ட பொறுப்பாளராக இருந்து இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய எழுச்சியோடு பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகள், பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு மிக கடுமையாக போராடக்கூடிய அன்பு சகோதரர் வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஓம்புலியூர் ஜெயராமன் அண்ணன் சென்னையில் இருக்கிறாங்க, சொந்த ஊருங்க அண்ணன் அவர்கள் யாத்திரையிலே பங்கெடுக்க வந்திருக்கின்றார்கள். ஜெயராமன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த அற்புதமான யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து காட்டுமன்னார் கோவிலுடைய மா ஆத்தனூர் அதனுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி மகேஸ்வரி நாகராஜன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி தன்னை இணைத்துக் கொள்ள இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வருகின்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய இரும்பு மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர் குறிப்பாக அண்ணன் சக்தி முருகன் அவர்கள் இந்த பகுதியிலே அற்புதமான ஏற்பாடு செய்து நம் அனைவரையும் ஒரே இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய சகோதரர் சக்தி முருகன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு, பரத் அவர்களுக்கு, வடமணி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக பெருமையாக நீங்கள் வென்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி புகழ். இந்த யாத்திரையின் மிக முக்கிய பங்காக போகின்ற சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் நரேந்திர மோடி அவர்களின் திட்டங்களினால் பயன்பெற்ற சகோதர சகோதரிகளை சந்தித்து அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை நமது தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையிலே இங்க நடந்து வரும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு முட்டை போன்ற பூர்வ கதையில பிரதமரோட சுயநிதி திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற ஒரு சகோதரரை பார்த்தோம். தற்போது திருமதி ஸ்ரீதேவி அவர்கள் பிரதமர் இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் மூலமாக பயன்பெற்றவர்.
திருமதி சித்ரா அவர்கள் பிரதமர் அனைவருக்கும் வீடு திட்டம் மூலமாக காட்டுமடா கோயிலே பயன்பெற்ற பயனாளி. திருமதி மல்லிகா அவர்கள் பிரதமர் விவசாய காப்பீடு திட்டம் மூலமாக பயன்பெற்ற திருமதி மல்லிகா அவர்கள்.